வணக்கம். நான் பார்வன் ராஜா. இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா, குவைத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா தக்காரா. தக்காரா ரெஸ்டாரண்ட் ஃபாகியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் இன்னைக்கு வந்து சாப்பிடலாம், டேஸ்ட் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த கால சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நான் வந்து பஸ்ஸில் இல்லை, பஸ்ஸோட ஒரு செட்டப் அந்த இதில் நான் இருக்கிறேன். இப்போ நான் காட்டுறேன், உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பஸ்ஸு அந்த சைடில் இருக்கிற விண்டோ, அந்த விண்டோவில் வந்து அவங்க வீடியோ கேரளாவில் இருக்கிற ஒரு ரோடை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து அதை வந்து அதில் அப்லோடு பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அங்கே ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கயிறு அங்கே கேரளா பஸ்ஸில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ கீழே பெல் இருக்கும். இந்த பெல்லை டச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கேஎஸ்ஆர் பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஆள் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவார். ஃப்ரெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பஸ் ஏதோ மூவிங்கில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் தான் இருக்கும். நல்லா இருக்குது. ஸோ அந்த இடத்தோட சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப குரூபமாக பண்ணியிருக்காங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் வசதியாகவும் இருக்குது, ஒரு அருமையாகவும் இருக்குது. நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லணும். சேட்டா வந்து ஆர்டர் இருக்கார் இல்லையா, இப்போ நம்ம பார்க்க முடியும்னா இந்த கயிறு. ஸோ கேரளாவில் வந்து இந்த கயிறோட செட்டப் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா பஸ்லேயுமே இருக்கும். ஸோ நேச்சுராக ஒரு பஸ் எப்படி இருக்குமோ அது அப்படியே இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாம் சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே வந்து உட்படுத்தப்பட்டு ரெடி பண்ணியிருக்கிற ஒரு பஸ். நல்லா இருக்கு, உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் வந்து கொண்டு வச்சாங்க. வரும்போதே மொத்தமாக நான் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு பீஃப் கோகோனட் தேங்காய் உலர்த்தியதும், அப்புறமா வந்து சிக்கன் கிளி பரோட்டாவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது, நம்ம நார்மலாக சாப்பிட்ற கிடைக்க முடியும். ஆனால் எப்படி அப்படின்னா அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, அந்த பீஃபோட குவான்டிட்டி வந்து அவ்வளோ இருந்தது, சூப்பராக நிறையா இருந்தது. அது இல்லாமல் அந்த பரோட்டாவில் சிக்கன் அந்த கிளியில் வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த 2 பரோட்டா வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த வாழை இலையில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக ஒரு லேயர் வந்து இது ஊற்றிருந்தாங்க, சிக்கன் கிரேவி ஊற்றி பீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பரோட்டாவை வச்சு அந்த பரோட்டாவில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இதை கிரேவி ஊற்றி சிக்கன் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு இதை வச்சு அதுக்கு மேலேயும் ஊற்றிருந்தாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டாவது இதில் பெருசு என்னென்னா அந்த வாழை இலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்ல பச்சை வாழை இலை. ஸோ அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த மனம் அது ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஆள் இதை வந்து ஒரு கையில் சாப்பிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் அப்படி இருந்துமே எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டு அந்த இது அவங்க வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. பரோட்டாவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பீஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் சொல்லணும், அந்தளவுக்கு பீஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தக்காரா ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இதை ரொம்ப நேரமாக அந்த வீடியோவில் பொறுமையாக ரிலாக்ஸ் அப்படியே ரசித்து சாப்பிட்ருந்தேன். அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட். நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அப்படியே லேயராக பிஞ்சு வருது, அப்படியே பிஞ்சு சூப்பராக இருந்தது. உண்மையாகவே வந்து வேறு லெவலில் செஞ்சுருந்தாங்க. அதில் மெயின் வந்து அந்த மாட்டுக்கறி, அந்த பீஃப் உலர்த்தியது, கோகோனட் உலர்த்தியது செம்மையாக இருந்தது, வேறு லெவல். அந்த இது வந்து நம்ம கறி எடுத்தோம்னு சொன்னீங்கன்னா அந்த பீஃப் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படி அமுக்குனா அது அவ்வளோ சாஃப்டாக அப்படி உடஞ்சி போகுது. அந்த அளவுக்கு வந்து
வந்து அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. மசாலா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணலை. மசாலா இல்லைன்னா நிறைய இதில் மசாலா போட்டு இந்த பட்டை இதெல்லாம் போட்டு அந்த சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. இதில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஏற்கனவே வந்து நம்ம கேரளா மலையாளி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீஃப் நல்லாவே இருக்கும். பட் எல்லா ஹோட்டல்லையும் அப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. பட் இங்கே வந்து அது ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப மசாலா அதிகமாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு செம்மியாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் நண்பர்கள் எல்லாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் வந்து ஒரு கட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் பார்ட்டி வைக்கிறது அந்த மாதிரி போனாலும் இங்கே சாப்பிட்லாம், உட்கார சாப்பிட்லாம். நிறைய இடம் இருக்குது. ஒன்ஸ் நம்ம வந்து அதை போய் அந்த சுவையை வந்து ரசிக்கலாம். நீங்கள் எப்படி இருக்குது என்னென்னு. இங்கே இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. அந்த குஷன் வந்து அந்த அவங்க மெனு கார்டு வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இதுதான் சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. எனக்கு வந்து இந்த வாழை இலையில முடிச்சு வச்ச அந்த பரோட்டா, கிளி பரோட்டா அதை வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இருந்து ஆசை. நம்ம வந்து இந்த சமூக வலைதளங்களில் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த இது தோணுச்சு. பட் ஆனால் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து குவைத்தில் இருக்கிறதுனால அதை போய் ஊரில் சாப்பிட முடியல. அப்புறம் நான் தேடி பார்த்தேன் எங்கே கிடைக்குன்னு பார்த்தா தக்காராவில் கிடைச்சிது. அதனால தான் இதை ஒரு நாள் நம்ம போய் சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போனேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் மட்டும் தனியாக தான் போயிருந்தேன். ஸோ இதை நான் வந்து இந்த வீடியோவில் பேசிக்கிட்டே ரசித்து சாப்பிட்டேன். இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைனா என் பின்னாடி வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தார். அவங்க கண்டினியூவாக பேசிகிட்டே இருந்ததுனால இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இதாகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து நான் வந்து அதுக்கு மேலே வந்து அந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்குறேன். அதை சாப்பிடும்போது வந்து நான் அந்தளவுக்கு ரசித்து ரொம்ப அதை அழகாக சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்போது நமக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும் இல்லையா, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அந்த ஃபீல்லாம் நான் வந்து அழகாக பண்ணியிருந்தேன், அந்த இதை வெளிப்படுத்தியிருந்தேன். இப்போ தான் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து பின்னணி ஓசைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எனக்கு குரல் சுத்தமாகவே கேட்கல. அதனால் இப்போ நான் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா தயவுசெய்து என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து நான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். கொஞ்சம் கோச்சிக்காமல் நம்ம சேனலை லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க மக்களே. நன்றி, வணக்கம்.